இப்போ விஜய் கூட்டம் ஒரு 2.5 லட்சம் பேர் வந்திருப்பாங்க. ஆமா. கண்டிப்பாக வந்து அதை பார்த்துக்கிட்டு இருந்தவங்கிறவங்க இன்னும் ஒரு 7.5 லட்சம் பேர் இருப்பாங்க. ஒரு 10 லட்சம் பேர். இந்த 10 லட்சம் பேரும் ஆளுக்கு 4 பேரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணா 40 லட்சம் ஓட்டு. ஆளுக்கு 10 பேரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணா 1 கோடி ஓட்டு. ஆனா 1 கோடி ஓட்டு வாங்கி ஜெயிக்க முடியாது. என்னன்னா மொத்தம் 4,4 கோடி ஓட்டு போலாகும். அப்ப 50 லட்சம் ஓட்டு வாங்கினா 4,4 கோடியில 10% தான் வரும். 1 கோடி ஓட்டு வாங்கினா 20% வரும். இதுக்கு முன்னாடி அப்படியான 20% வந்தது 77. லாஸ்ட் பார்ட்டி ஜனதாவோ என்னமோ 10 சீட்டோ 12 சீட்டோ வாங்கினாங்க. இந்திரா காங்கிரஸ் மத்திய ஆளுங்கட்சி அது அதுக்கு கொஞ்சம் மேல இருந்துச்சு. அவங்க ஒரு 25-30 சீட்டு வாங்கினாங்க. ஸோ 4 முனை போட்டி வலுவாக இருந்தால் எப்போதுமே முதல்ல வர்ற பார்ட்டி 30% 33% இருந்தாலே போதும். ஓகே. அதிமுக அப்படித்தான் வந்து முதல்ல ஜெயிச்சது 1977. 130ல இருந்து 140 சீட்டுக்கு அஷ்யூர்டுங்க அது. சோ இதன் காரணமாக தான் விஜய் வந்து 77 கான்செப்ட் வந்து சொல்றாரு. அதைத்தான் அவர் சொல்றாரு. ஏன்னா 77 4 முனை போட்டி, பவர்ஃபுல் 4 முனை போட்டிங்க. சும்மா 4 முனை போட்டி இல்ல, வெரி பவர்ஃபுல் 4 முனை போட்டி.